தங்கப்பாண்டி ரன் அவுட் ஆகிவிட்டார். நல்லா ஆடிட்டு இருந்தாருப்பா, சூப்பர் ஆடிட்டு இருந்தாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கவே. ஆனா இந்த மேட்ச்லயே நான் ஒருத்தரோட பேட்டிங் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். சதீஷ் மகேஷ் தானே? கண்டிப்பா எங்கால அந்த 3 ஸ்டிக்க விட்டு பக்கத்தருக்கு போய் அந்த பால சொல்லிட்டு அடிப்பாரு பாருங்க. ரீசெண்டா கேள்விப்பட்ட மகேஷ் சச்சின்னாவே உங்ககிட்ட இருந்தா அந்த ஷாட்டை கத்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. அவர் ரோஹித் சர்மா வீட்லயே வாழ்ந்துக்கிறாருப்பா, மறந்துடாதீங்க. படி அவர் வந்து ஜூனியர் சச்சின்னா அப்படிலாம் இல்ல. வாவ், ஒரு டாட் பால். அவர் ஜூனியர் சச்சின்னா கிடையாது, சச்சின்னாக்கே அந்த ஷாட்டை சொல்லி கொடுத்த சீனியர் சச்சின்னா. அப்படி சொல்லாதப்பா, சீனியர் மகேஷ். அப்படி சொல்லாதீங்க, வீட்டில் போய் பெருமை வருவா. நானும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேண்ணா. ஜெயண்ணா நீங்க சொன்னதுதான் ஃபர்ஸ்ட். இல்ல என் மைக்கு வர புடுங்குறான். நல்ல ஷாட், செம அடி எடுப்பாரா ராபின். நல்ல கேட்ச் ராபின், நல்ல கேட்ச். இத நல்லா வைஸ் அடிச்சாரு பாருன்னு நினைச்சேன். பா மகேஷ் கிண ரெக்கையாப்பா இருக்குது. அவர் பரபரப்பா, அவர் பரபரப்பா, அவர் வாயிலே பரபரப்பா. பாரு கத்தினுக்கிறான் பாரு. கத்தாதீங்க, வேணுமா குல்ஃபி சாப்பிடுங்க. மகேஷ் உங்க சூட்டை தணிக்க குல்ஃபி வேணுமா? சுல்தான் பாய் குல்ஃபி. ஆனா இவ்வளவு வருஷம் ஆயும் விக்கெட்டே விழுந்தாலும் மாமா கத்துறது மட்டும் இன்னும் மாறவே இல்லை. வாவ் விஜய், பா साइकिल राइडर विजय विजय है मेरा भाई. अरे भाई क्या बोल रहा है जो अचानक ही आता और आउट कर गया तामिर जी. நல்ல பால். ஆனா ஒரு குயிக் சிங்கிள், சூப்பர் சிங்கிள்ங்க. பேக்கப்புக்கு அங்க க்ளோஸ்ல ஃபீல்டர்ஸ் யாரும் இல்ல. அடுத்த டீமாக விராட் கோலி தேவ் இருக்காரு கண்ணாடி போட்டுக்கிட்டு. நம்ம தேவா. அசிங்கமா பேசக்கூடாது தேவா. ஜெய்ய தேவா தான் சொன்னேன். பேட்ட வளட்டினாரு. நல்ல ஷாட். அழகா இருக்காரு பாரு தேவா இன்னைக்கு. நல்லா ஹேர் வாஷ்லாம் பண்ணி. தம்பி லோகேஷ் வீட்ல நல்லா தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷா வராரு. வா மாமா லோகேஷ். அருமையான ஒரு வைட், பக்கத்தெருல போச்சு பாலு. ரஞ்சித் யோசிச்சு போடுங்க ரஞ்சித். கம்ப நட்ரன்னு கதை பேசிட்டு இருக்கிறார் கார்த்தி. போலிங் ரஞ்சித். ரஞ்சித் யோசிச்சாருப்பா, யோசிச்சு போட்டாரு அந்த பால. என்ன திருப்புறாரு. கமிட்டி கூட வந்து லோகேஷ் பேசிட்டு இருக்காரு, என்னதான் தெரியல. அருமையான சிங்கிள். தம்பி கொடி ஆட்டாதப்பா, கொடி ஆட்ட கூட கீழே வைங்க. 69 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 69 கீர்த்தி கொடியை நட்டுட்டு வாங்க. நிதிஷ் 7 ஓவருக்கு 69 ஸ்கோர். ஏன்பா இங்க இருந்து இந்த தேவ வந்து கொஞ்சம் கூட்டிட்டு போங்கப்பா, பேசிக்கினே இருக்கிறான்பா. தேவா தேவா உங்க ஃபேவரட் டயலாக் வந்து சொல்லிட்டு போங்க தேவா. 2 பேருக்கு தான் போட்டி. கொஞ்ச நேரம் இருங்க, எடுத்துடுவாங்க உங்க போட்டி. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே எடுத்து உட்கார வச்சிருக்காங்க மிஸ்டர் சதீஷ். அருமையான ஸ்லோ. எழில் கொடியை எடுத்துன்னு போறியாப்பா, வீட்டுக்கு எடுத்துன்னு போக கூடாது. மீண்டும் ஒரு டாட் பால். சூர்யா சூர்யா தம்பி சூர்யா பெரட்றாம்பா.
பானா காத்திர பெறட்டுற போல. ஆமா, என் தொப்பி எங்க? ஐயோ, ஒரு சிறிய இடைவேளை என்னிடமிருந்து. சீரம்பையா, ஒரு நல்ல ஃபீல்ட் செட்டப். பிரேம் பா அருமையான அடிப்பா. வாவ், செம்ம catch. குட் கேட்ச் ரஹமத். ப்ரோ, வெல் டன் ப்ரோ. ரஹமத், சவுப்பு தொப்பி ரஹமத் தானே? நம்மள இப்போ வந்து ஜெயராம் வந்திருக்காரு 4 கட்டுறன்னு. 4 கட்டுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு கட்டுற. அமைதியாக இருக்கிறீங்களா? ஜோஷ்வா, இந்த ஷாட்டை வந்து நாங்கள் லோகேஷ் ஆடுன்னு சொன்னா கூட ஆடுவார். அந்த மாதிரி ஷாட் ஆடுவார். ஏன்பா 12th மேல வந்து பேட்ஸ்மேன் பேர் கேட்டு மகேஷ் போலிங் போடும்போது வெளில பேசக்கூடாது. நோ பால் கொடுத்துரும். அருமையான பால். சூப்பர் போலிங். தூக்கி போட்ட ஸ்லோ பால்ல ஸ்டிக் டங்குன்னு அடிச்சு வெளில போறாரு பேட்ஸ்மேன். அவர் பேர் என்னன்னு தெரியலப்பா. இந்த தேவா தயவுசெய்து கூட்டின்னு போங்களப்பா, சாவடிக்கிறான். செக் ஏன் தான் இங்கே வந்து தொலைஞ்சான்னு தெரில. ஏய், அவன் மேட்சை கேன்சல் பண்ணி விடுங்க. தம்பி, அவர் பேர் ரேட்டுன்றீங்க, முழு பேர் என்னப்பா? ராஜ்குமார். அருமையான ஷாட். அது கேட்சா? குட் கேட்ச் தினேஷ். தினேஷ் சாண்டி. அவர் சாதா சாண்டி கிடையாது. ஹேட்ரிக் விக்கெட் பை சூர்யா. ஓ வாமாமா சூர்யா. தயவு செய்து தேவாவுக்கு வந்து கூட்டின்னு போயிடுங்க. குட் bowling, குட் bowling சூர்யா. சூப்பர் போலிங். bowling. நாங்க ஜெய சூர்யா கூட சொல்லுவோம். அவர் பேட்ஸ்மேன்ல இவன் வேற சர்மானன்னுங்கிறான் இவன். சூப்பர் சூப்பர் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பை சூர்யா. இந்த ஹேட்ரிக் எடுக்கிறது பில்லா மோகன் வந்து 500 பா. அதே மாதிரி இந்த ரெண்டாவது மேட்சே லாஸ்ட் விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த லாஸ்ட் விக்கெட் எடுத்தா உனக்கு 600 ரூபாய். இந்த விக்கெட்டும் எடுப்பாரா சூர்யா? பில்லா மோகன் உங்களுக்கோசம் 500 ரூபாய். ஹேட்ரிக் கோசம் இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தீங்கன்னா 600 ரூபாய். சூர்யா விக்கெட் எடுத்தீங்கன்னா 600 ரூபாய் பில்லா மோகன் பரிசு. நேர்நகர் மணி வந்து உங்களுக்கு 50 ரூபாய், மொத்தம் 650 ரூபாய். ஓ, ஒரு குட் bowling. ஹாட்ரிக் 500 ரூபாய் மட்டும்தான். வேணா மணிக்கிட்ட சொல்லி ஒரு 50 ரூபாய் வாங்கித்தர. 550 ரூபாய். சூர்யா ஜிபே நம்பர் வந்து கார்த்திக் கிட்ட கொடுத்துருப்பா, கமிட்டி கிட்ட. 69 பா. 69. 69 டார்கெட் 70 பா. Hat-trick and maiden. Oh, super performance, great performance. What a wonderful performance by Surya. அடுத்த பேட்டிங் மகேஷ். அவர் ரோஹித் சர்மா வீட்லயே வாழ்ந்துருக்காருப்பா. அவங்க சாப்பிட்ற சப்பாத்தியை தான் சாப்பிட்ருக்காரு வித் சென்னாவோட. பாலை மறந்துட்டீங்க சதீஷ். அவர் பால் குடிக்க மாட்டாரு, புகை மட்டும் தான் பிடிப்பாரு. இது லைவ்ல போது மகேஷ். சி சதீஷ் கொஞ்சம் பரவாயில்ல. தம்பி கொடியெல்லாம் நட்டுட்டீங்களா கமிட்டி? ஏன்பா இந்த தேவாவை கூட்டின்னு போங்களேன்ப்பா. யாருன்னா யாருப்பா எங்க டீமு வந்து கூட்டின்னு போங்க. ஐயா டீமே அவர்தான் டீமே. பத்து 33 ஃபர்ஸ்ட் பால். சஞ்சய் 5 நிமிஷம் தான் பிரேக்கு. 10:33 டைம் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்குள்ள உள்ள வந்துருங்க.
தினேஷ் 12th மேன் வர சொல்றீங்களா? தினேஷ் நேம் தெரியணும், அப்புறம் ஸ்கோர் தெரியலன்னா எங்களை கேட்கக்கூடாது. என்கிட்ட 2 மைக் இருக்கு. மகேஷ் 12th மேன் அனுப்பிடாங்க. சரி ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுமா? சாரிப்பா, ஸ்டாப் பண்ணுங்கப்பா. பா நேம் சொல்லுங்கப்பா, வாங்கப்பா. தெரியலடா, 12th மேன் இங்க அனுப்புங்க. ஆமாடா. ராபின் அண்ட் ஹரி ஸ்ட்ரைக்குப்பா, ஹரி ஸ்ட்ரைக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. பவுலிங் வந்து விஜய் போட வந்திருக்காரு. அவர் சாதா விஜய் இல்லை. வாவ், ஒரு நல்ல குட் சிங்கிள். லோகேஷ் வந்திருக்கார், ஃபாஸ்ட் பவுலர் லோகேஷ். தேவா இப்ப பேசுவார் பாருங்களேன். டாட் பால். வருண் கேன் எத்தனை எங்கேயோ போறாரு. யாருக்கு வண்டியில பெட்ரோல் திருட. ஒரு ஷாட் அங்க லாங் ஆன்ல. குட் கேட்ச் ப்ரோ. பந்து சஞ்சயின் கையில் தஞ்சம் அடைந்தது. தஞ்சம் அடைஞ்சாலும் பரவாயில்ல. சஞ்சய் குட் ஃபீல்டிங். தம்பி வண்டி எத்தனை அடிக்க போங்க. ராயல் என்ஃபீல்டு. கோபி வராத, போயிடு. வாவ், மனோன எப்படி இவ்வளவு பெருமையா போறாரு பார்த்தீங்களா? அடுத்த பேட்ஸ்மேன் வினோத். அவர் சாதா வினோத் இல்ல, கானா வினோத். ஷார்ட்டா தான் போடுவாங்க. கோலி, விராட் கோலி எல்லாம் போடுவாங்க. ஏன் மகேஷ் கூட தான் லியோன் போட்டிருக்காரு. யாருன்னா கேட்டீங்களா? வா, ஜெஸ்ஸி சரியா ரெடி ஆகுது. பிரிஞ்சுக்குதாப்பா முட்டையோட. ஒரு ரிவர்ஸ் bowling, good bowling bro. டாட் பால். ஒரு டாட் பால். விக்கி அடிக்க போ. கை நீட்டி பேசாத தேவை முன்னாடி. அடுத்த பேட்டிங் கீர்த்தி மாமா. வாவ், ஒரு டாட் பால். ஓவர் முடிவில் ஒரு ரன். அடுத்தபடியாக எழில் வந்து பேட் ஆஃப் கட்டி ரெடியா இருக்காருப்பா. ஜெகன் அடுத்த bowling.
ஒரு டாட் பால். கமிட்டினா ஸ்ரீராம் பாய் தான்ப்பா. அவர் இன்னும் பாருப்பா வேலை பார்த்துன்னு இருக்கிறாப்போல. கார்த்தி ரெடி ஆகிறா போல. அவர் டீம் லோகேஷும் ரெடியாக இருக்காரு. அவரோட வீட்லேயே பால் வேறு எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய கட்டுலாம் ரெடி பண்ணியிருக்காரு லோகேஷ். ஒரு குட் சிங்கிள். தம்பி சைக்கிளு தப்பு, அது வீல் இல்லாமல் போயிடும். ஒரு டாட் பால். ஜெகன் நல்லா போட்டுட்டு இருக்காருப்பா. மொத்தமாகவே ஒரு ரன் தான் கொடுத்துருக்காரு போல. யாருதுப்பா ஒரு பைக் கீ? ஸ்பைடர்மேன் பொம்மை போட்டுக்குது. தோசை தொண்ணுக்குனே வந்து கமிட்டி மணி சொல்கிறா எந்தப்பா அப்படின்னு. அது எந்த மேனா இருந்தாண்ணா? நாங்கள் பேட்ஸ்மேன்ப்பா. அவங்க வீட்டுக்கு வந்திருப்பார் போல. இதை சொல்கிறதுக்குன்னே ஒரு 12 மணிக்கு கிளம்பி வந்துடுவான் போல லோகேஷ். ஆறு ரன். குட் ஷாட் ப்ரோ, குட் ஷாட். 6 ரன். 6 6 6 6. 4ஆ 6ஆப்பா? 4. இரண்டு ஓவர் 8 ரன். தாவீது இட்லி வேணுமா தோசை வேணுமா? சாப்பிடுங்க. எழில் உனக்கு இட்லி கிடையாது, ஜெயராம் மட்டும்தான் இருக்கு. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு பால். விஜய் ஒரு ஹரி வலிச்சு அடிச்சாரு. பால் கண்டிப்பா 4 போகும் நம்புற. போயிடுச்சு. நீங்க நம்பவே வேணாம், போயிடுச்சு. எதுக்கு நீங்க நம்புறீங்க வெம்புறீங்க? ஆக்சுவலா அந்த ஃபீல்டர் ஓடினது நல்லா இருந்தது, நல்லா ஃபாஸ்டா ஓடின மாதிரி இருந்தது, அதனாலதான். ஒரு கல் தோசை ஒரே ஒரு வடையோட கீர்த்தி மாமா சாப்பிட்றாரு. வேணும்னா கேட்டு சாப்பிடுங்க சதீஷ். அவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டான்ப்பா. டூ லேட். வந்துருங்க இந்த சைடு. இந்த ஷாட்டை எழில ஆட சொன்னா கூட ஆடுவார்ப்பா. நல்லா நவுந்து அடிச்சாரு, பட் ஆனா ஒரு ரன் தான். ஸ்ரீராம் பாய்
கார்த்தி அண்ணா நகர் பிரீமியர் லீக் லோகேஷ் Season bowling 1. பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுல விழுந்து விழுந்து வேலை செய்றார் ஸ்ரீராம் பாய். சூர்யா எடுத்தது போல அவரும் ஹேட்ரிக் எடுப்பார்னு நினைக்கிறேன். சூப்பர் பால். நல்ல விக்கெட் பா. ஆக்சுவலா அந்த பால் அவர் ஃபுல் டாஸ்லயே எடுத்திருக்கலாம், ரிவர்ஸ் திரும்பி அவுட் ஆயிட்டாரு. அவர் ரொம்ப ஸ்லோவா வரும்னு எதிர்பார்த்தாரு. எங்கள் தளபதி லியோ 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 லியோ. அடுத்த ஹிட்மேன், அவரை ஹிட்மேன் கூட சொல்ல தேவையில்ல, ஹீமேன் கூட சொல்லலாம். நம்ம மகேஷ் லியோ லியோ. ஏம்பா பாட்டு போலான்னு பார்த்தா ஃபோன் வேலை செய்ய மாட்டேதுப்பா. பரவாயில்லையே, பயங்கரமான ஹீட் வருது ஃபோனுக்கு. வேற யாரும் இல்லைன்னா தான். குட் ஷாட். ஒரு அடிக்கிறானுங்க. சே எழில் பரவாயில்ல. ஒரு அழகான கிண்டல் ஷாட் அண்ட் இந்த கேட்ச் எடுத்திருந்தா டோர்னமெண்டோட கேட்ச் இதுதான்பா. ராயல் என்ஃபீல்டில் வர போல வந்தீங்க, ஆனால் கடைசியாக டிவிஎஸ் எக்ஸல் போல மாறிட்டீங்களே. தேவா நீ ஒன்றும் வீட்டுக்கு போல. நல்லா பாத்தீங்க மேட்ச். ஸ்கோர் 15. 3 ஓவர் 15. என் தம்பி ஜெயராம் ஒரு ஓவர்லேயே 15 போடுவான்பா. என்னது ஜெயராம் மல்லிகாவா? ஹரிகேன்ஸ் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காங்க 15 ரன்ல. அடுத்த 5 ஓவர்ல அவங்க அடிக்கிற ரன் தான் மேட்சை டிசைட் பண்ணும். நீங்க கவலைப்படாதீங்க, மகேஷ் இருக்காரு. லியோ மகேஷ். ஒயிட் பால். பாலோட ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சுப்பா. அப்படியே பார்த்து தூக்கி போட்டார் உள்ள. ஆனா அது அழகா இந்த பால் டிசைட் பண்ணோம் இந்த ஆக்ஷனுக்கு எப்படி வரும்ட்டு பாப்போம். பைத்தியம் போச்சு தேவா பையனுக்கு. ஃபுல் டாஸ் பால்ல கேட்ச் எடுத்தாங்களா? இல்ல, அது ஒரு சிங்கிள். என் தலைவன் மகேஷ் ஆட போறான்பா இப்போ. அவருக்கு பிங்கினா ரொம்ப பிடிக்கும் போல. இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதை வந்து ஐயா சொல்றாரு. மகேஷ் ஆடுற பேட் பாத்தீங்களா? கேரளா ஸ்கூப் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாரு மகேஷ். அடிக்கிற வெயில்ல வெனிலா ஸ்கூப் தான்ப்பா கொடுக்கணும். சாரி bowler. ஒயிட் பால். அம்பையரின் தீர்ப்பே உறுதியானது. இந்த தேவா பையனுக்கு பிரச்சனை இல்லப்பா. டாட் பால். என் தலைவனுக்கு பேட்ல பட ஆரம்பிச்சது தெரிக்கும். ஒயிட் பால். போலர் அளந்தெடுத்து போட்டாரு. அது பேரு தான் அகலப்பந்து. நல்லது சதீஷ், சூப்பரா இருந்தது. லோகேஷ் போடுவாரு, காலை அளந்து போடுவாரு.
கேட்சா? ஓ, அவர் பிடிச்சது கேட்ச் இல்லைங்க, மேட்சுங்க. என் தேவா, நீ தலைவன் first catch போடா, அவுத்து பைத்தியம் பிடிச்ச நாயே, போடா. டன் ட ட ட ட ட ட ட. டன் ட ட ட ட ட ட நாங்க ட. எதிர்பார்க்கல, ஹிட்மேன். ட ட ட ட ஹிட்மேன். ட ட ட ட. இப்ப என்னால யூடியூப்ல போயிட்டு அதை தேட முடியாது. ஜூஸ் வந்து அங்க வளர்றவங்களுக்கு வச்சுக்கிறது. சரி. நீங்க பாட்டு எடுத்து குஸ்தி காலி பண்றாதீங்க ஏப்பா, அது எக்ஸ்பீரிப்பா, யார் எடுத்து குச்சா என்ன? போ ஃபர்ஸ்ட் போய் கொடி நாடு. ஏப்பா, இங்க ஒரு Actually, அந்த company first கத்துறாரு match பாரு, ஏ- பின்னாடி உட்காந்துன்னு. மகேஷோட விக்கெட் விழுந்துடுச்சு. தினேஷ் உள்ள வராரு. அவர் பிடிச்சது sorry. கேட்ச் இல்லைங்க, மேட்சுங்க. என்னோட செல்ல தம்பி ஆசை தம்பி சூர்யா இறங்கி இருக்காரு. ஆனா சூர்யா கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிற பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. அவர் சாதா சூர்யா இல்ல, ஜெய் சூர்யா. நல்லா இருந்தது சதீஷ், இதை ரொம்ப நான் நன்றி. ஏத்துக்கிறேன். அடிப்பாரா சூர்யா? ரிவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. பால் 4 போகுமா? பால் ஆனா நின்றுச்சுப்பா, பரவாயில்லையே. போகல. 2 ரன்ஸ் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு ரன் கூப்பிடுறாரு, பட் ஓடல. குடிங்க, எல்லாம் நம்மளுக்கு தான். கிருஷ்ணா, செம்ம பாலுபா, அளந்தெடுத்து போடுறாருன்னு சொன்னோம். ஆனா இந்த பயங்கரமா போறாரு. பால் எடுத்திருக்காரு, விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த பவுலர். தள்ளி விட்டு ஓடி இருக்காங்க. ஃபீல்ட் மிஸ், பட் ஆனா பேக் எடுத்து சூப்பரா அடிச்சிருக்காங்க. த்ரோ. ஜெய் ஜெய், கேக்குதுங்களா? கேக்குது சதீஷ். இந்த கற்று வந்து எங்க ரமேஷ் தம்பி அரும்பாக்கத்துல இருந்து வந்து போடுவாருங்க. பயங்கர ஓவர். ஸ்கோர் ப்ளீஸ். ஸ்கோர் 22. டேய் டேய், படிப்பு இல்லாத 22. தேவா, தயவுசு போய் பைத்தியம் போச்சு போல பாருங்க. ஐயா, ஸ்கோர் 22. அந்த மில்க் தூரம் போ ஃபர்ஸ்ட். அடுத்தபடியாக ரமேஷ் போடுவாருங்க. சாதா கட்ரு கிடையாதுங்க, ட்ரிபிள் கட்ரு. ராம் போடுவாங்க. என்ன ஸ்பீடில்? 140 வராதுங்க, 160 180. தம்பி ஜெயராம், மூலையில் போய் குடிச்சிட்டு வர, வாப்பா இங்க வந்து குடிப்பா. டிஎம் வந்து தங்க காலனி சதீஷை மிரட்டுறான், வாடா போலிங் போடணுன்னு. ஐயோ, என்னப்பா கேப்டன் ரொம்ப கோபமாகிறாரு. அவருக்கு ஒரு பாதாம் மில்க் கொடுங்கப்பா. அப்போ சாக்லேட் மில்க் இருக்கு. தேவா, உனக்கு வேலையே இல்லையா? செக். தம்பி நீங்க இன்னும் சொல்லக்கூடாது ஜெயராம். பார்த்தீங்களா, மணி ஆடுந்து மணியே பார்த்துன்னு இருக்கான். அவன் ஒரு 50 ரன் அடிச்சிட்டானப்பா. அதை வந்து என்கிட்ட சொல்லி கொடுத்துங்கண்ணே கிடக்குறான். சீக்கிரம் வாங்க பையா, குல்ஃபி பையா, குல்ஃபி क्या रेट के भैया कुल्फी कर? ஐயா பேனர் ஓகேவா? ஐயா பேனர் ஓகேவா? பேனர் அங்கேயே கட்டுங்கப்பா. வாங்கிப்பா, குல்ஃபி வாங்கிங்க. உங்களுக்கு இல்லாத குல்ஃபியா? ஓ, நல்ல போலிங். ஜெயராம் விக்கி ஆடுவான், நல்லா ஆடுவான். அவனுக்கு வந்து தொண்டை சரியில்லைப்பா.
அடுத்த டீம் ரெடி ஆகுதுப்பா. லோகேஷ்லாம் பேடு கட்டி ரெடியாக இருக்கான். தம்பி எழில் சீக்கிரம் பேக் எடுத்துன்னு வாங்க. நடராஜன் நடப்பா ராஜா. ஒரு நல்ல ஷாட். குட் ரன்னிங் ப்ரோ ஹரி. சஞ்சய் கையில் சூப்பராக உட்காருதுப்பா பால். இன்னைக்கு அவர் டே தான் போல். அட்வொகேட் வந்திருக்காங்க. இப்போ யார் பிரச்சனை பண்ணாலும் அவங்க மேலே ஒரு கேஸை போட்டுருவோம். முக்கியமாக தேவா மேலே ஒரு கேஸை தான் போடணும் போல். கேஸ் ஒன்றா போடுறோம்ப்பா மேலே. ஒரு நல்ல ஃபீல்டிங். குட் ஃபீல்டிங் சஞ்சய் ப்ரோ. குட் ஃபீல்டிங் ப்ரோ. சேவ் ஆஃப் ANPL. ஆக்சுவலா சஞ்சய் Great effort, டே சஞ்சய். நினைக்கிறேன். சாட்டர்டே கிடையாது, சஞ்சய் டே நினைக்கிறேன். வாவ் சதீஷ் சூப்பர். கிரேட் ஒன் சஞ்சய், கிரேட் ஒன். ஓனர் கத்துறாருப்பா பின்னாடி இருந்து. பின்னாடின்னு. ஓ ஒரு மிஸ் ஃபீல்டு. 4 ரன்கள். 4. இந்த கேட்சை தம்பி ராம எடுக்க சொன்னா கூட எடுத்துருப்பாரு போல. முருகா கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓ முருகா. தேவா ஆட, சூர்யா போலிங். ஒரு டாட் பால். பித்தா, சாதா பித்தா இல்லை, ஒரு மாதிரியான பித்தா. 30 for 4. இன்னும் ஒரு பால் இருக்கு. அடிச்சாரு. ஒரு நல்ல கேட்ச் டிராப். ரஞ்சித்தோட கேட்ச் டிராப் பண்ணிருக்காரு. இது எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும்னு தெரியல. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அவரு. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜெய். வெஸ்ட் இண்டீஸ்ல தான் கெயில் இருப்பாரு. ஆனா இங்க நேர்நகர்லயும் ஒரு கெயில் இருக்காரு. அவர் பேர் வந்து ரீல் கெயில். ஸ்கோர் வந்து 32 5 ஓவர்ஸ்க்கு. எவ்வளவு அடிக்கணும்? ஜெய் 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 கேக்குதுங்களா? 3 overs 38 ஆடணும்பா. சலோ ஜெய் கேக்குதுங்களா? சொல்லுங்க சதீஷ். கருப்பு கார்த்தி நெருப்பா இருக்காருப்பா இன்னைக்கு. கார்த்தி 38 அடிக்கணும். 18 பாலுக்கு 38 to win. இந்த பால் இந்த ஓவர்ல ஒரு 10 to 15 ரன்ஸ் வந்துச்சுன்னா சான்ஸ் பார்க்கலாம். ஹரிகேன்ஸ். குட் கேட்ச். கிரேட் கேட்ச் பை அடாம்.
அவுட் ஆயிட்டு போறது. நீங்க எவ்வளோ ரீல் வேணா பார்த்துருப்பீங்க. கடைசி ரீல் எங்க மச்சான் கெயில் போட்ட வீடியோ நீங்க பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். நெஞ்சிலேருந்து கோழி குஞ்சு எடுப்பாங்க. கடைசியா ஹரிகேன்ஸோட ஓனராப்பா, ஓனர் தானே, ஹரிகேன்ஸோட ஓனர் தினேஷ் வருகிறார் 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 வருகிறார். அண்ணன் ஆட்டத்தை தம்பி வேடிக்கை பார்க்க வந்திருக்காரு. இன்னும் 8 minutes தான் இருக்கு. கொஞ்சம் டீம் சீக்கிரம் start சீக்கிரமா பண்ணுங்க. ஆரம்பிச்சிருங்க. அடுத்த டீம் வந்து தினேஷ். பிராக்டிஸ்ல இருக்குப்பா, கார்த்தி டீம். ஆனா அவர் ஒரு கிறிஸ்கேல் மாதிரிப்பா, மேட்சை மாத்தினாலும் மாத்திடுவாரு. மாற்றக்கூடிய ஆளு தான். காரு 4 போச்சா, மடச்சி அடைச்சதுல ஒரு ரன்னு தான். ஒரு ரெண்டா. வாங்க ஆவல், அழகா இருக்கீங்க ஆவல், கண்ணாடிலாம் சூப்பரா இருக்கு, ஹேர் ஸ்டைலும் பலமா இருக்கு. அண்ணா நகர் பிரீமியர் லீக் வருகை தந்திருக்கும் ஆவல் அவர்களே, வருக வருக என்று கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். நேற்று தான்ப்பா கை தட்டுகிறாடி. குரோம்பேட்ல இருந்து நேற்று தான்ப்பா ஃப்ளைட்ல இறங்கினாரு. ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சாரு, பால் போச்சா. ஓ கேட்ச், ரஞ்சித் அவர்கள் அவுட் இன்னைக்கு சாட்டர்டே சஞ்சய் டேப்பா. சஞ்சய் பயங்கரமான ஃபீல் பண்றீங்க. கண்டிப்பா கமிட்டில இருந்து உங்களுக்கு ஒரு ஷூ. சோ சதீஷ், என்ன ஆகுது சதீஷ், இங்க ஹரிகேன்ஸ் விக்கெட்டை தவற விட்டுக்கிட்டே இருக்காங்களே. தெரியலையே, ஒருவேளை வந்து ஹிட்மேன் லியோ மகேஷ் அவுட் ஆனதுல நினைக்கிறேன். இங்கிலீஷ் கமெண்ட் மட்டும்தான் நான் கொடுக்கணுமா தம்பி? மேட்சை பாரு தாவீது. சிங்கிள் ஆடிட்டு இருக்காரு வினோத். கொல்று 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 என் கிளாஸ்மேட்டு கொல்று. இளம் கன்று பயம் அறியாதா? ஓ, அது பழைய கொல்றியா, இது வயசு ஆயிடுச்சு நல்லா. அவரே சொல்ற 20 வயசு தான் ஆகுது. டேய் நாலு கண்ணா அடிச்சாரு, பால் ஆனா 6 போயிடுச்சு. தாண்டி கிரேட் ஷாட் ஃப்ரம் தடையை தாண்டி போயிட்டு இருக்க 6 ரன்கள். தினேஷ் மேட்சை மாத்துறாரா? கண்டிப்பா மாத்துவாரு நம்புறோம். நல்ல ஒரு பால் அது, ஆக்சுவலா சூப்பரா பிக் பண்ணி அடிச்சாரு. சோ பேக் டு த டாபிக், மிஸ்டர் நாலு கண்ணன் வினோத். அவருக்கு 20 வயசு தான் ஆகுதுங்களா? போய் திருப்பி பேட்டை வளட்டினாரு. ஆனா ஒரு ஃபீல்டிங், சூப்பர் ஒரு ஃபீல்டிங், நல்ல சூப்பர் த்ரோப்பா அது ஸ்டிக்காண்ட. வாவ். பிறந்த நாள் பையனுக்கு வேற எதுனா இடுங்கடான்னு சொன்னா பேனர் எடுக்க சொல்றானுங்க. ஸ்கோர் 41. பரவாயில்லையப்பா, எழில் நல்லா வேலை செய்யறான்பா. அவனுக்கு ஒரு பிஞ்சில 2 முட்டை. 6 ஓவருக்கு 41 ரன்கள். 41. 12 balls 29 to win. 1 பிரிஞ்சி 2 egg. Required run rate 14.50. மேல இருந்து உக்காந்து கத்திக்கினேரு. செக், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு நல்ல ஷாட், 6 ரன்கள். தினேஷ் அவர் மேட்சை மாத்திட்டு தாங்க இருக்காரு. அவர் மாத்த தான் பாப்பாரு. பில்லா மோகன் யார் வந்திருக்கா? தினேஷ் நீங்க இன்னும் ஒரு 2 ஆறு நீங்க அடிச்சீங்கன்னா மேட்சை உங்க கையிலே வச்சுக்கலாம். பிளேடி பிளேட், அங்க பிளேட், அங்க பிரீத்தம். ஒரு வைட். ஆக்சுவலா அண்ணா நகர்லயே பாத்தீங்கன்னா இவர மாதிரி ஒரு போலர் இல்ல. இல்லன்னா விட்டுருங்களேன்.
பிளேடுன்னு கேள்விப்பட்டாலே எல்லார் கிரவுண்ட்லயும் பேட்ஸ்மேனுக்கே கொஞ்சம் பயம் வரும். நல்ல ஒரு ஷாட் பட் சூப்பர் ஃபீல்டிங். இந்த டீம் ஆக்சுவலா ஃபீல்டிங் எஃபர்ட்லாம் பயங்கரமா இருக்குப்பா. ரெண்டாயிரத்தி 200 முகில் வராருப்பா. இட்ஸ் a டாட் பால். ஏரியால It's a தண்ணி dot வரப்போ ball. யார்கிட்ட சொல்லணும்ன்ற வினோத் அந்த பாலுக்கு தடுமாறுறாரு. இந்த அளந்து போடுற போலர் சூப்பரா போட்டுனுக்குறாரு. நீ தான் எதனா பேசு. அடிச்சாம்பா, ஆனா உடம்புல சத்து இல்ல. கேட்ச் புச்சான். ஐயோ நல்ல கிரேட் ஒரு எஃபர்ட் ஆக்சுவலா அது. drop பட் ஆனா அந்த பால் டிராப் ஆயிடுச்சு. பிடிக்கலாம் நினைச்சாரு. அது அவரை தான் கேட்கணும். வினோத் அந்த பால்ல இன்னும் கொஞ்சம் விட்டது வெயிட் catch போட்டு ஆ அடிச்சீங்கன்னா இல்ல வெளில match போயிடும் ஆன்னு வினோத். தெரியல, பாப்போம். ஒரு 2 கிலோ கையில கொடு. அடிச்சிருக்காரு. 4 போகுமா? போகல. ஒரு வந்து விட்டார் ஆதி நல்ல சிசி single. நட்சத்திர வீரர் முகில். ரெண்டாயிரத்தி 200. நல்ல ஷாட். அது ஒரு கேட்சா மாறுமா? நல்ல ஷாட். இல்ல, Catch அது ஒரு இல்ல. சிங்கிள் தான். ஸ்கோர் என்ன? ஸ்கோர் 53. 1 ஓவர் 17 ரன்கள். ஹரே பையா ஹாய். 6 பாலுக்கு 17 How are ரன். you? பிளேடு பாருப்பா, அவன் புள்ளைய கூட்டின்னு வந்துக்கிறான். பரவாயில்லையே. இன்னும் 1 மினிட் தான் இருக்கு. லாஸ்ட் ஓவரை கொஞ்சம் சீக்கிரமா போடுங்க. இல்ல ஒரு ஓவருக்கு 17 ரன். பேட்ஸ்மேன் பொறுமையா அதை பேசிட்டு வராரு. வினோத் இப்ப வாங்க. நீங்க வெளியே சீக்கிரம் வாங்க. இந்த கமெண்ட்ரியில இருக்கும்போது என்னால சில கேள்விகளை கேட்க முடியல. வினோத் வினோத், உங்களுக்கு தயவு செஞ்சு 20 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றீங்க, ஆனா அது போல நடந்துக்க மாட்டீங்களே. லாஸ்ட் ஓவர். குட் ஃபீல்டிங். 5 பந்துகள், 17. ஒரு ஷாட் தேவை. ஒரு ஷாட் அடிச்சா நல்லா இருக்கும். ஆனா குட் கேட்ச். கிரேட் கேட்ச். கிரேட் இப்பதான் மேட்சை மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். 4 பாலுக்கு 3 ஷாட் ஆடணும்பா. மிராக்கிள் நடக்குமா? அது ஜெயராம் மட்டும்தான் நடக்கும். அங்க நடக்கிறான் பாருங்க. பேட்ஸ்மேன் நேம் ரஹமத். தம்பி விக்கி 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 ஓகேஷ் ஸ்பான்சர் அப்படின்னு சூர்யா சொல்றாரு. தெரிஞ்சிருந்தா நாங்கள் பேர் தெரியாதப்பா. தினேஷோட தம்பி தான் தெரியும். அழகாக ஆடினார் ரஹமத். இந்த மேட்சை பார்க்க ஃபாரின்லேருந்து அவர் பேர் பிளேடு சதீஷ்னு சொல்கிறாங்க. அவர் வந்திருக்காராம். அவர் பெரிய பவுலருங்க ஆக்சுவலா. ஓ குட் அழகு, அழகான அடி. ஓனர் வந்த பால நானே வந்து சிக்ல எடுத்து அடிச்சுக்கிறேன்னு சொல்லி அடிச்சு அவுட் ஆகி போனாரு வினோத். ஏபிடி ஷாட்னு நினைக்கிறேன். மகேஷ் கிட்ட இருந்து இந்த ஏபிடி ஷாட்டை யார் யாரெல்லாம் ஆடுறீங்களோ நல்லா ஆடுவீங்க. இந்த மேட்ச் நம்ம பவர் ஹிட்டர் ஸ்டார் பேட்டர் ஜெய் ஒன்று பார்த்தீங்களா? ஓனர் கீர்த்திவாசன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஓனர் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்டான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஹாப்பி பிஸ்கெட் வேணும்னு நினைக்கிறேன்.
குட் ஃபீல்டிங். டொக்கு நீங்க சரி ப்ரோ, இங்க பாருங்க bro. கடைசி பந்து. எங்க போறீங்க? 12th கேட்ச புடிச்சாங்கல்ல டிராப். தங்கப்பாண்டி ஆனாலும் விட்டாரு. தங்கபாண்டியின் சிறப்பான ஆட்டத்தால், சஞ்சயின் அழகான ஃபீல்டிங் எஃபர்ட்டால், சஞ்சய் மட்டும் இல்ல மொத்த டீமும் சூப்பரா ஃபீல் பண்ணாங்க, அழகா நிறுத்தினாங்க. முக்கியமா சஞ்சய் தான் நாங்க பாராட்டி சொல்லணும். இன்னைக்கு சாட்டர்டே நினைச்சா சஞ்சயோட டே நினைக்கிறேன். ஆமா, அண்ணா நகர் ரெனிகேட்ஸ் சூப்பரா வின் பண்ணிருக்காங்க இந்த மேட்சை. நீங்க சொல்ற போல பிளேடு பெரிய போலர் தான். கொஞ்சம் மேட்சை பத்தி பேசலாம் சதீஷ், ஒரே நிமிஷம் இருங்க. பேசுங்க. சொன்ன மாதிரி தங்கபாண்டி தான்ப்பா மேன் ஆஃப் த மேட்ச். சூப்பர் அண்ட் கிரேட் எஃபர்ட். இல்லைங்களே, எனக்கு தெரிஞ்சு சஞ்சய் நினைக்கிறேன். இல்ல, ஃபீல்டிங்ல ஹோல் டீமே சூப்பரா தான் பண்ணுச்சு. ரெனிகேட்ஸ் ஆனா 2 பேருக்கு தான் கொடுக்க முடியும். கண்டிப்பா பித்தா எதையும் புடுங்க வர என்னன்னு தான் தெரியல. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை we can look forward the Renegades on the semi-final hopefully. அடுத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பெஸ்ட் ஃபீல்டர், பெஸ்ட் bowler, பெஸ்ட் பேட்ஸ்மேன் எல்லாமே வந்து லோகேஷ் தான் வாங்குவார்னு நினைக்கிறேன். லோகேஷ் மட்டும் இல்ல, அங்க முன்னாடி ஒருத்தர் நண்டு போறாரு பாத்தீங்களா, வெள்ளை தொப்பி. ஏன்னா லோகேஷ் வந்து வீட்லயே எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டார். டெய்லி பிராக்டிஸ் தான். இந்த மேட்ச் பறக்கும் பானலு. என் மச்சான் தீபக் வராறான். 11-10 வர கீர்த்தி ஏதோ சொல்ல வரான், கொஞ்சம் பக்கத்துல இருந்து சொல்றா. 11:15க்கு ஃபர்ஸ்ட் பால். சோ பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வாங்க, bowling செட் பண்றீங்க. ஃபாஸ்ட் கீர்த்தி அத வைக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் ஹைட்ல. ஐயா பா, இந்த டீம்ல எல்லாரையும் தெரியும்பா. யாரு பாது? கீர்த்திட்ட குத்துருங்க. இல்ல ஏம்பா ஆப்போனன்ட் 12th யாரனா வந்திருங்க பாங்க. 12th பா, ஆப்போனன்ட் யாருப்பா? 12th யாரனா இங்க வந்துருங்க. ஆப்போனன்ட் டீம் யாரு? லோகேஷ். தீனா தீனா தீனா. 12th மேன் யாருன்னா இங்க டக் அவுட்டுக்கு அனுப்புங்க. பிளேயர் நேம்ஸ்லாம் தெரியாது. ஆர்டிசிசியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் முகில் என்கிற முகிலன். கடுப்பாவே ஆகிறான்ப்பா இந்த பையன், சிரிக்கவே மாட்டான். 2200 சொல்லுங்க, சிரிப்பாரு. கீர்த்தி கொஞ்சம் இங்க வரீங்களா? ரொம்ப நன்றிப்பா. ஆ, 11:15க்கு ஃபர்ஸ்ட் பால். சோ இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரமா ஃபீல்ட் பண்ணுங்க. தேவா பிரிஞ்சி வந்து போய் சாப்பிடுங்க. பிரிஞ்சி காதும் கேட்க மாட்டுது. லாலா லாலா. என் மாமாவை இறக்கி இருக்காங்கப்பா டீப்ல. வராம பாருப்பா, தொப்பிய போட்டு சிச்சின்னு. லோகேஷ் மாமா. மணி மணி எங்க டிஃபன் இருக்குன்னு கீர்த்தி கேக்குறாரு கமிட்டில இருந்து. மணி மணி மணி. லோகேஷ் லோகேஷ் அவர் நீங்க யாரு பாப்பீங்கன்னு தெரியல, நாங்க பார்த்துட்டே தான் இருப்போம். புதுமா பிள்ளை ஓடோடி வருகிறார். அவர் மூஞ்சில் புன்னகை இருக்கிறது. வருண் வருண். சக்தி ஹீட்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. ஜெய் நீங்க சக்தி பேட்டிங்கை நீங்க ஒன்றும் பார்க்கல. 2001 நினைக்கிறேன். சக்தி. ஏ மாமா நீயா? வா மாமா. பா ஃபுல்லா மாமாங்களா இருக்கிறாங்கப்பா இந்த டீம்ல. ஆடு மாமா. அதே போல டேனி பேட்டிங்கை நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏ மாமா மோகன் வந்துக்கிறான்பா. ரொம்ப சங்கல்ச்சி பாக்குறேன் மோகன். சக்தி நீங்க ஆடி பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்போ பாத்தீங்கன்னா மணி மணி அவங்க டீம்ல மொத்தம் 12 பேர். அம்பேருக்கு சாப்பாடு எங்கடா இருக்குது? இப்போ 24 பேர். பாய். எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு சக்தி. ஹாப்பி பர்த்டே டானி. சக்தி வருகிறார். பரவாயில்லப்பா. ஆமாமா.
மச்சான் அவன்கிட்ட இருந்து வேற லெவல்ல எதிர்பார்க்கறேன் நானு. அச்சினே இருக்கணும். இன்னைக்கு நம்ம பிரீமியர் லீக்ல நிறைய பேருக்கு பிறந்த நாள்ப்பா. நம்ம தம்பி லாலா, தீபக் அப்புறம் தீபக் டேனி, ஃபர்ஸ்ட் ஒரு தீபக் தானே போடுறது? தீபக்கா வருணா? தீபக், தீபக் நம்ம பெங்களூர் தீபக், பெங்களூரு தீபக், கப்பல் தீபக். வீடியோ காலில் பண்ண உடனே நேரில் வர வச்சுக்கிறீங்கப்பா. மாமா போட என் மாமா சக்தி ஆட மேட்சே மேல ரணகலமா இருக்க போகுது. அதை கேட்ச எடுக்கிறதுக்கு லோக்கி அப்படியே சும்மா துள்ளி ஓடுவார்ப்பா மான் மாதிரி கேட்ச் எடுக்க. மனோ சிசில வந்து கோபிக்கு வந்து பிரிஞ்சு வரலையா, பெங்களூர். ஆக்சுவலா அண்ணா நகர் திருமங்கலம் லோக்கியா இருந்தவர் இப்போ பெங்களூர் லோக்கியா மாறிட்டாரு. ஜெய் மேட்சுக்காக வந்திருக்காரு ஆக்சுவலா பெங்களூர்ல இருந்தவர். ஜெய் சொல்லுங்க சதீஷ். மனோ சிசில வந்து பிரிஞ்சு வரலையா, கோபி சண்டை போடுறாரு. இது கமிட்டி பில்லா மோகன் அப்படியே ஸ்டைலா சார்ஜ் பண்ணி வந்தாரு. அவர்கிட்ட கேளுங்க. வெங்காய பச்சடியில் தயிர் இல்லையாப்பா, என்னத்த பண்றது. இப்போ லைவ் போது லோகேஷ் இதோட ஸ்னாப் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். தோ ரைட்டாவே இப்பயே செக் பண்றேன். லோகேஷ் ஸ்னாப் மாமா ஸ்னாப் போட்டியா இல்லையா? போட்டிருப்பான். சாப்பிட்றானோ இல்லையோ ஸ்னாப் மட்டும் போட்டுருவான்ப்பா. இங்கடா என்னால் தான் பேச முடியல. சூர்யா நீங்கள் பேசுகிறீங்களா? வருண் நல்லா பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இப்படி தான் பேசணும் அம்பேர்கிட்ட. வெங்காய பச்சடிக்கோசம் கோபி என்கிட்ட வராரு. என்கிட்ட இல்லைப்பான்னு சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு. 11-15 ஃபர்ஸ்ட் பால்னு சொன்னா 11-16 ஆயிடுச்சு. அம்பையர் கார்லேருந்து தல்காணி எடுக்கிறானுப்பா. ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள், கியூட் சிங்கிள். ஐயோ ஃபீல்ட் மிஸ். யார் அந்த அழகான சிவப்பு தொப்பி? ஃபர்ஸ்ட் பாலே ஃபீல்ட் மிஸ். 2 runs. ஃபர்ஸ்ட் பால் 2 runs. திரும்பி அடிச்சிருக்காரு. ஆனா நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு பாலுக்கு 2 பேர் போனாங்க. வருண் தடுத்து விட்டார். இட்ஸ் a குயிக் சிங்கிள். அந்த பால் வருணுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமா, புது மாப்பிள்ள கொஞ்சம் தெம்பா இருக்காரு பால் பிடிக்கிறதுல. ஒரு டாட் பால். உங்களுக்கு இந்த டாட் பாலை பார்க்கணுன்னா மனோ சிசிலேருந்து தல்கானியை வாங்கி பாருங்க, நல்லா தூக்கம் வரும். ஆல்ரெடி டாட் பால். It's a dot ball. Great bowling effort from my மச்சான் தீபக். பெங்களூர் தீபக். பெங்களூர் இல்ல மங்களூர். அடிச்சிருக்காங்க. கேட்ச் எடுத்தாங்களா? அவர் ரொம்ப கேஷுவலா வந்தாருப்பா அந்த பாலுக்கு. அது எடுத்துட்டாருன்னு நினைச்ச ஒரு ஒரு ஹார்ஷ் வேர்டு. பட் ஆனா அந்த பாலை கான்ஃபிடென்ட்டா புடிச்சிடும் நினைச்சாரு. பட் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி அதுக்கான விலைய அந்த டீமே கொடுத்துருச்சு. 4 ரன்கள். இதை நீங்க பார்த்து கூட அடிக்கலாம் தல்கானில. மனோ சிசி கிட்ட இருக்கு, வாங்கி தூக்கம். ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோரின் எண்ணிக்கை 8. ஆக்சுவலா இவ்வளவு டாட் பால் வந்து அந்த லாஸ்ட் பால் 4 போனதுனால ஒரு டாட் பாலுக்கும் ஒரு தல்கானி ஃப்ரீ கார்ல வச்சிருக்காங்க மனோ சிசி. கோபி வந்து 4 தல்கானி வாங்கியிருக்காரு ஒரு டாட் பாலுக்கு. கமிட்டி கிட்ட தான்ப்பா கேட்கணும் தல்கானி வேணும்னா. நாங்கன்னா தல்கானி வியாபாரமா பண்றோம். அது கிடையாதுப்பா, வந்து பாரு மணி. மணி நீங்க சும்மா வாட்டர் மெலன்றீங்க, புதுசா எதுனா சொல்லுங்களேன்.
ஸ்ரீராம் பாய் பேனர் கட்டுந்து போதும், இங்க கூப்பிடுறாங்க பாய். ஸ்ரீராம் பாய் ஐயா கமிட்டி எங்க? ஒரு நல்ல ஷாட். ஐயா ஐயா கமிட்டியில வந்து அம்பையருக்கு சாப்பாடு தான் கொடுத்துக்கிறீங்களா, குழம்பு கொடுக்கலையாம்பா? ப்ளூ கலர் வண்டி. ஓ, அப்போ குழம்பு கொடுத்துறீங்களா, சாப்பாடு கொடுக்கலையாம்பா? இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பிங்க் கலர் கேட்ச் எடுப்பாங்களா? எடுத்துருவாரு நினைக்கிறேன். கேட்ச் எடுத்துட்டாரு. ஆக்சுவலி நல்ல கேட்ச் அது. வருண் போட்டுக்கிறாருப்பா, தங்க தம்பி புது மாப்பிள்ளை. இந்த கேட்ச கேட்ச் எடுத்தவர் பேர் என்னன்னு தெரியலையே. சிவா 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 மொட்டை சிவா கெட்ட சிவா தெரியாதாடா உனக்கு? இந்த கேட்ச மனோன பத்துக்குனே அடுத்த பிடிப்பாரு. பேட்ஸ்மேனின் பெயர் விக்னேஷ். அம்பேருக்கு முகில் உங்க கேப்டன் கூப்பிடுறாருப்பா. முகில் அம்பேருக்கு குழம்பு தான் கொடுத்தீங்களா, சாப்பாடு கொடுக்கலையா? சென்சிபிள் பேட்டிங் சொல்றாங்க. கமிட்டி மணி வேஸ்ட். பெங்களூர்லனே போலிங் போட்டு வந்திருக்காரு தம்பி லோகேஷ். சக்தி பேட்ல இருந்து 6 எதிர்பார்க்கலாமா? அந்த கண்டிப்பா. டீமோட ஓனர் யோகேஷ். கண்டிப்பா. அடிச்சிருக்காங்க. நல்ல ஷாட், ஒரு 6 ரன்கள். நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா, அவரு தான். பல வருஷம் முன்னாடி அடிச்சத பார்த்த சக்தி. 2021 அப்ப பார்த்துருக்கணும் நீங்க. ஒரு நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. 4 ரன்கள். 4 ரன்ஸ். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. இந்த ஷாட்டை கோபி அடிப்பாருங்க, கட்டுல பத்துக்குனே அடிப்பாரு. கட்டுல படுத்துக்கிட்டு. நான் சொன்னது வந்து பால தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்பதான் தப்பாவே நினைக்க தோணுது சதீஷ். இங்க கமிட்டி மணி வந்து இங்க பாருங்க அடிச்சிட்டு இருக்காரு. என்ன அடிக்கிறாரு மணி? கமிட்டி கீர்த்திவாசன் எங்க இருக்கீங்க? போலர் நேம் மோகன். மோகன் மாமா மோகன். அவர் சாதா மோகன் இல்லைங்க, திருப்பி மோகன். திருப்புன்னு திருப்பாரு இப்ப பால. பாப்போம் அவர் திருப்புறாரா இல்ல திருத்தணி போறாரான்னு. இப்ப பாருங்க, திருப்புல அவன் அடிக்கிற அடியில பால் திருத்தணி போகுது. கிச்சடி மோகன். ஒரு நல்ல ஷாட், நல்ல கிண்டல் ஆக்சுவலா அது ஒண்ணு. அரவிந்த் ஷேக் ஆகுதான், கீழே இறங்குவியான். விட்டடிச்சாரு, கேட்ச் எடுப்பாரா? தீபக் எடுத்து விட்டார். பெங்களூர்ல இருந்து இங்க பிடிக்கிறாருப்பா அந்த கேட்ச. நான் சொல்லல, திருப்பு மோகன் திருப்புனா அது கேட்ச் ஆகாமா? கேட்ச் ஆகாம ஒரு டாட் பாலுக்கும் மனோ சிசி வழங்கும் ஒரு மெத்தை, தலவாணி மெத்தை. அந்த தலவாணியில எத்தனை பேர் தான் தூங்குவீங்க? கார்ல இன்னும் 12 தலவாணி இருக்கு. ஒரு டாட் பால்.
இங்கே வெயில் மட்டும் ஃபயராக இல்லைங்க, தம்பி லோகேஷும் ஃபயராக இருக்காரு, டயர்டாக இருக்காரு. சாரி. குட் bowling. திருப்பு மோகன் அப்பீல் கேக்குறாங்க, அம்பையர் என்ன சொல்றாரு? அவருக்கு தெரியலன்றாரு. டாட் பாலா. அழகான முடிவு அம்பையர். அம்பையர் பிரசாந்த். சென்சிபிளான ஒரு பேட்டிங், ஒரு அழகான ஒரு சிங்கிள். சூப்பரா ஆனார்ப்பா டிரைவ். எனக்கு ஆக்சுவலா அந்த டிரைவை பார்த்தா தீனா ஞாபகம் தான் வருது. ஏன்னா ஆடுறது தீனா தான். ஆஹா ஆஹா, முக்கியமான தருவாயில் அந்த டிரைவ் தீனாவால மட்டும்தான் ஆட முடியும். விட்டு அடிச்சாரு, பால் எடுத்தாரா? எடுத்தார். டார்லிங் சக்தி. 3 ஓவர் முடிவில் 25. 25. ஒரு டாட் பாலுக்கும் ரெட் கலர் கார்லேருந்து தலகாணி வரும்பா, பேட்ஸ்மேனுக்கும் சரி பவுலருக்கும் சரி. நீங்கள் நிறைய கோழி குஞ்சை பார்த்துருப்பீங்க. டிஷர்ட்லேருந்து ஒரு கோழி குஞ்சு எடுப்பார். கெயில், ரீல் கெயில். உடனே மணி சொல்கிறான் அவனை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுன்னு. ஃபாஸ்ட் பவுலர் தங்க காலனி சதீஷ். டுவெண்ட்டி 25. ஐடியா bowling சதீஷ். எல்லாரும் ஃப்ரண்ட்ல தான் போடுவாங்க, நீங்கள் பேக்கில் போடுறீங்க. இதோட 12 மில்க் ஷேக்கு குடிச்சிருக்கான் அரவிந்த். இவனுங்க தான் மஞ்சம்மா காணுங்க. குட் சிங்கிள். வைட். ஒரு நல்ல ஷாட். சூர்யா உங்கள் ஜெஸ்ஸியை பார்க்கும்போது தான் எனக்கு பயமாக இருக்குது. ஆடி மாதம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், மஞ்சள் கலரில். உங்களுக்கு யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா அந்த பந்தலில் தலைகாணி இருக்குது, பத்து தூங்கலாம். ஒயிட் பால். மனோ சிசி உங்களை ஒரு தாய் போல பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் தல்கானியோட. ஒரு நல்ல சிங்கிள். நீங்கள் பாசமாக இருக்கிற நாயை பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த பந்தலில் நிறைய தாயை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் தல்கானியோட. ஒரு சிங்கிள். யாருக்குன்னா குழு குழுன்னு வேணுமா? மோர் வருது, ரோஸ் மில்க் வருது. அவுட்.
ஒரு நல்ல bowling சதீஷ், தங்க காலனி சதீஷ். இந்த டாட் பாலுக்கு உங்களுக்கு ஒரு தல்காணி மனு சிசி உங்களுக்காக தருவாங்க. இது போல் நீ பேசுறதால தான் உன்னை தேவா டீம்லேருந்து தூக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, நல்ல கலர்ப்பா. டேனியல் 31. அஜய் வந்து லோன் விஷயமா வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அஜய் அஜய் வந்திருக்காரு. அஜயும் வந்திருக்காரு. அங்கே பாருங்க, எரும மாடு ஒரு ஸ்கூட்டி ஓட்டுது. சைடில் வருது பாருங்க, கொடியை செக் பண்ணிட்டு வருது. இது என்ன தான் சொல்கிறது இருக்குது. இங்கே நிறைய கொடி இருக்குது, ஒரு ஒரு கொடியாக எண்ணிட்டு வருது. ஒரு டாட் பால். அந்த மாடுக்கு வந்து 8 கல் தோசை ஒரே ஒரு கலக்கியாம்பா சாப்பிட்டு கொடி நின்னுக்குது. ஸ்கோர் 32. 4 ஓவர் முடிவில் 32. நெக்ஸ்ட் பவுலர் பெங்களூர் லோகேஷ். மணி வந்து மனோ சிசி கூட தூங்கிட்டு இருக்கான்ப்பா தல்காணியில். 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 32. மணி கம்பியே காணண்டா. கம்பி இல்லை, கட்டு கம்பி. நான் கட்ட மாட்டேன் போ. கட்டு கம்பி இல்லையாம்பா, கட்டு கம்பி இல்லைன்னு சொல்றாரு அந்த காட்டு எருமை. 32 32. 4 ஓவர் முடிவில் 32. அது வரைக்கும் உங்களுக்கு தூங்கணும்னு நினைச்சிங்கன்னா தலகாணி இருக்கு, வசதியாக கார் இருக்கு. அதுவும் பத்தலைன்னா மண்ணு சிசியில் இடமும் இருக்கு. நீங்கள் தலைக்காணி கூட தேவையில்லைங்க, மடி மேலே கூட படுக்க வைப்பாங்க. அங்கே பாருங்களேன், ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், மாடு தலையில் கம்பி நல்லா இருக்கு. அஜய் மேட்சை பார்த்துட்டு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். லோகேஷ் ரெடியாக இருக்காரு. பெங்களூர் லோகேஷ். 2 பெங்களூரும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி. இது ஏன் ஆர்சிபி? 5வது ஓவரா? பெங்களூர்னு ஆர்சிபியாக இருக்கணுமாண்ணா? 5வது ஓவர். லோகேஷ். ஒரு நல்ல டாட் பால். உங்களுக்கு பெரிய காளமாடு வேணும்னா இங்கே ஒரு காளமாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, எடுத்துட்டு போய் வீட்டில் கட்டுங்க, கட்டு கம்பியை வச்சுட்டு. பவுண்டரி. தம்பி ரகு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நோ பால், நோ பால். பிரீமியர் லீக் சார்பாக ஐயா, நோ பால். மாடு ஐஸ் வாங்கினாங்க, ஐஸ் கட்டி. நோ பால், நோ பால், நோ பால். ஒரு ஃப்ரீ ஹிட். ஒரு இலவச பந்து கிடைக்கும் சக்தி அவர்களுக்கு.
கீர்த்தி எரும மாடு ஐசு கட்டி வேணும். ஒரு நல்ல ஷார்ட் கியூட் சிங்கிள் டபுள். டபுள் டபுள். பந்தல் உள்ள இன்னொரு எரும மாடு இருக்கு, குளிக்கிறதுக்கு ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். பித்தா ஒரு நல்ல சிங்கிள் பித்தா. இது சாதா பித்தா இல்ல, பைத்தியம் பித்தா. குட் bowling. நல்ல டாட். ஸ்கோர் 42. உங்களுக்கு எதனா வேணுமா? குழுன்னு 5 ஓவர் முடிவில் அணியின் ஸ்கோர் 42, 3 விக்கெட்டுகள் இழப்பு. பாதாம் மில்க் இருக்கு உங்களுக்கு, குழு இன்னும் பாதாம் மில்க் இருக்கு. அப்படியும் வேணானா மனு சிசில தல்கானி இருக்கு. லாலா அவர்களை அவன் அணியின் கேப்டன் தேவா அழைக்கிறார். ஸ்டார்ஸ் பயங்கரமா இருக்காங்களே, ஆடி மாசத்துக்கு தான் இவங்களை ரெடி பண்ணும் போல. ஐயா ஒயிட் கலர் 70-70 கேப் யாருன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. ஒயிட் கலரு ப்ரௌன், ஒயிட் வித் ப்ரௌன். குட் bowling டாட். அந்த கேப்பை நான் பார்த்தேன். கேப்பை கொடுத்தீங்கன்னா 100 ரூபா தரேன்டா. குட் சிங்கிள். அந்த கேப் வேணுமா? அங்க பாருங்க ஒரு அதிசயத்தை பாருங்க, பின்னாடி சைடு ஒரு மாடு வண்டி ஓட்டுது. அங்க பாருங்க, இதெல்லாம் யாருன்னா பார்க்க முடியுமா? குட் bowling ஒரு டாட் பால். ஸ்கூட்டி ஓட்டும் எரும மாடு. ஒரு சிங்கிள். விக்கெட், அழகான விக்கெட். சக்தி ரொம்ப நேரமா ஆடிட்டு இருந்தாரு, அவர் விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க மாமாவோட காலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப உழைச்சிட்டே இருக்காரு, அடியும் பட்டுச்சு. இவரை போல உழைக்கிறவங்க யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவர் வேற யாருமே இல்லை, கீர்த்தி மாமா. ஆசை மாமா கீர்த்தி மாமான்னு கூப்பிடுவாங்க. இன்னும் உங்களுக்கு தெரியும்னா நடுவாங்கரை கீர்த்தி மாமான்னு சொல்லுவாங்க. அவர் நடுவர் மட்டும் மாமாவா இல்லைன்னா சொல்லுங்க. குட் குட் bowling டாட் பால். அங்க பார்த்தீங்களா மாடு மேலே இன்னொன்று சவாரி பண்ணுது. இவனுக்கு எதுக்கு தான் வண்டி எடுத்துட்டு சுற்றி நிற்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேதுப்பா. கட்டு கம்பி வேணுன்றானுங்க, பாதாம். 6 ஓவர் முடிவில் அணியின் ஸ்கோர் 44, 4 விக்கெட் இழப்புக்கு. 4 விக்கெட் இழப்பு இருக்கு.
அடுத்தபடியாக ஜெயராம். மோகன். குட் bowling. டாட் பால். தம்பி 2 கட்டு ஜெயராம். ரன் அவுட். எதிர்பார்க்காத ரன் அவுட். ஜெயராம் செடி பதாரில் என்ன பண்ணிட்டு வர? அந்த கீர்த்திவாசன் தண்ணி குடிக்கிற ஜெக்கு அங்கேருந்து ஒன்று எத்தனாப்பா? கீர்த்திவாசன் தண்ணி குடிக்கிற ஜெக்கு. ஒரு குட் கேட்ச். கீர்த்திவாசன் அங்கே தண்ணி குடிக்கிற ஜெக்கு எத்தனாப்பா? காட்பாடியில் காட்டு எருமை. கீர்த்திவாசன் 6 விக்கெட். ஃபாஸ்ட் பவுலர் சதீஷ். குட் bowling. கட்டுக்கம்பி கீர்த்தி மாமா. குட் கேட்ச். அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பிடிச்சது மேட்சா கேட்சான்னு கூட தெரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். கேட்சு தான்ப்பா தெரியும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியலன்னா போயிட்டு மனு சிசிலேருந்து தல்காணி வாங்கி தூங்குங்க. அங்கே பாருங்களேன் எத்தனை மாடு மேயுது நம்ம கிரவுண்டில். ஒரு மாடு குளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. யாருன்னா தேங்காய் எண்ணெய் இருந்தால் வாங்கிட்டு வாங்க. அங்கே ஒரு மாடு வந்து பேனரை மேய்ஞ்சிட்டு இருக்கு. எதுக்கு தான் தெரில. ஓ எடுத்துன்னு தான் நீங்கள் ஹேட்ரிக் எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஜாலியாக இருக்கிறாங்கப்பா பந்தல் உள்ள உக்காந்துக்கின்னு தல்காணியை போட்டுக்கின்னு. 46 7 overs. நீங்கள் வேற உலகத்துக்கு போகணுமா? கடைசி ஓவர். தலக்காணி இருக்கு, காரும் இருக்கு. சீக்கிரம் வந்து தூங்குங்க. குல்ஃபி வேணுமா? ஹரித்ராவ் குல்ஃபி. இது வேற எங்கும் கிடைக்காதது, மாதாவரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தபடியாக மொரட்டு விராட் கோலி ரெடி ஆகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஷாட்டை நீங்கள் பார்த்ததில்ல நினைக்கிறேன். 1950 நினைக்கிறேன். தம்பி யுக்கி அவர்களே வருக வருகின்ற வரவேற்கின்றோம் அண்ணா நகர் பிரீமியர் லீக் சார்பாக. லாஸ்ட் ஓவர். ஒரு நல்ல ஷாட், ஒரு நல்ல தடுப்பு. வருண் 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 வருண். முரட்டு விராட் கோலி எங்க நேரு நகர் மணிஷ்.
ஒரு நல்ல ஷாட். பவுண்டரி. 4. ஒரு நல்ல ட்ரை. ஒரு நல்ல ட்ரை பண்ணியிருக்காங்களாம்பா. யாரு பாது? நல்ல ட்ரை, நல்ல ட்ரை. அடுத்தபடியாக 4 கற்ற ஜெயராம். ஓ, ஒரு மிஸ் ஃபீல்டிங் லோகேஷ். 360 தாவீது. டாட் பால். 360 தாவீது. கட்டுக்கம்பி தாவீது. ஆறு 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 6 ரன்கள். 6 6. பந்தல் Six. பின்னாடி யார் ரொம்ப நேரமா கை தட்டுறாங்க. யாருக்கோ பர்த்டேக்கு கேக் வெட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, டீம் மீட்டிங்கா? கடைசி பால். லாஸ்ட் பால் ஓவர். 60 60. 61 to win and 8 overs. அப்படியே வாங்க, அங்கே போய் தலைகாணி இருக்கு, கொஞ்ச நேரம் படுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. அதுவும் சாதா தலைகாணி இல்லைங்க, இளம் பஞ்சி. இளம் பஞ்சி. கெயில் ஒரு கலர் குஞ்சி, கோழி குஞ்சி. கலர் கோழி குஞ்சி. இவன் தான்ப்பா ஓயாமல் உழைச்சி நேக்குறான்ப்பா. சோறு தான் தின்றானா இல்லை களி கிளி தின்றானான்னு தெரில. வெயில் அடிக்குது கூட தெரில. வேற எரும மாடு போல உழைச்சி நிற்கிறான்ப்பா. பரவாயில்லப்பா. வீட்டுக்கு எதுனா ஒரு எரும மாடு வேணும்னா சொல்லுங்க. தேவை வந்து நாங்கள் தயவு செய்து வெளியே அனுப்புகிறோன்னு நினைக்கிறேன். தேவா சொல்றாருங்க டாட் பாலாங்க. இங்க பாருங்களேன், இந்த பிரதர்ஸை பாருங்களேன் எப்படி இருக்காங்க. இங்க பாருங்களேன், மனு சிசி அந்த பிரதர்ஸ் 2 பேரும் பாருங்களேன். எதுனா இருந்தா சுத்தி தூக்கி தலையிலே போடுங்க. தேவா சொல்றது டாட் பாலாங்க. பையா ஒரு குல்பி இருந்தா தேவாக்கு ஒன்று கொடுங்க. தாவீது 360. 4 கட்டு ஜெயராம். நெக்ஸ்ட் டீம் யாருப்பா டேஷ் பண்ணுமா? யாரு வேணாலும் வந்து ஐஸ் வாங்கிக்கலாம். மறக்காம ஜிபேவும் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு டீம் பயங்கர வெயிட்டா இருக்குங்க. பிரசாந்த் டீம் நினைக்கிறேன். 13 பேரும் ஆல்ரவுண்டர். அங்க பாருங்க, மொரட்டு விராட் கோலி கத்திட்டே இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தண்ணி வைங்க. பரவாயில்லைங்க, அங்க விராட் கோலி இருக்காரு, 360 ஏபிடி இருக்காரு, அப்புறம் வந்து பூம்ரா இருக்காரு. பூம்ராவா? நீங்க அங்கிருந்து காட்டும்போது வேற மாதிரி இருக்குங்க. மனோ சிசி கிட்ட போனீங்கன்னா முட்டையோட பிரிஞ்சி இருக்கு.
யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம் வித்து கத்திரிக்காய் தொக்கோட. நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க அஜய் வரமாட்டார் அஜய் வரமாட்டாருன்னு. இங்கே பாருங்களேன், ரமேஷ் பாருங்களேன், மேட்சுக்கு போட்டுன்னு வாடானா போட்டுன்னு வர மாட்டான், இங்கே மட்டும் போட்டுன்னு வருவான். பாருங்களேன், இந்த டீம் பயங்கர வெயிட் ஆகுதுப்பா. விராட் கோலி, ஏபிடி, பும்ரா, ஹர்திக் பாண்டியா, வேற யாருப்பா இருக்கா? அப்புறம் பேபி ஏபிடி, ஓ புவனேஷ் குமார், எங்க எவ்வளோ பேருங்க. இது பிரீமியர் லீக்கா இல்லை ஐபிஎல் லீக்கான்னு தெரியலையே. நெக்ஸ்ட் மேட்ச் 2 கேப்டன் வந்தீங்கன்னா டாஸ் போடலாம். பிரசாந்த் எங்கே இருந்தாலும் வரலான்னு நினைக்கிறேன். பில்லா மோகன், பிரசாந்த், விராட், தேவ். ஆப்போசிட்லேயே ஒரு தேவ் இருக்கார் போலியே. நீங்கள் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அஜய் வருவாரான்னு இல்லைன்னு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு பையா எவ்வளோ பையா குல்பி? 120. பாருங்களேன், ஒரு குல்பிக்கு தான் காசு கேட்டாங்க, 120 ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கிறானுங்க. மன்னோனாக்கு 220 தான். பாருங்களேன், என்னங்க கோபி எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் ஊற்றி போட்டு தூங்குறான். கிரிக்கெட் ஆட வந்தானா இல்லை நத்த பண்ணுறது? ஓ ஒரு டாட் பால். சீனிவாசன் ஒரு டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு டாட் பால். இல்லைண்ணா வாங்கிக்கண்ணா. ஆறு. சதீஷ் வந்து இங்க எல்லாருக்கும் குல்ஃபி ஐஸ் வாங்கி தராரு. யாருக்கு வேணுமோ வாங்க. ஏப்ரல் ஃபூல். ஒரு நல்ல ஷாட், கியூ டபுள். Good catch taken. Wait by a display problem. 120 right? 140. இனிமேட்லேருந்து இங்கே வரும்போது ஃபோனை வீட்டில் தான் வச்சுட்டு வரணும் போல். பையா பெய்ட் ஜிபே விஷால், புரட்சி தளபதி விஷால், குல்பி ஐஸ். தேங்க்யூ குல்ஃபி ஐஸ் பையா. தேங்க்யூ சொன்னதுக்கு ஒன்று ஃப்ரீயாக கூட. கமிட்டி மகேஷ் யார் டேஸ் வின்னு? ஸ்ட்ரைக்கர்ஸ், அண்ணா நகர் ஸ்ட்ரைக்கர்ஸ் டேஸ் வின் பண்ணியிருக்காங்க. டிசிஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பேட்டர் கார்த்திக். தங்க காலனி கார்த்திக். தங்கம் காலனி கார்த்திக் மாமா, பிங்க் கலர் பேட். அமைதியாக இருங்க.
அச்சார்ப்பா கீப்பர் கையிலே ஊந்துது. கார்த்தி அடிச்சான், சக்தி பேட் சக்தி சக்தி கையிலே அடிச்சான். பாலை பிடிக்க வாங்க, பேட்டை பிடிக்க வராதீங்க. ஓவர் முடிஞ்சிச்சா? ஸ்கோர் 9. நம்பர் 1 விக்கி பேட்டெல்லாம் போட்டு உடைக்கிறாரு. அநேகமாக பாலை கீப்பர்னு நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து bowling சூஸ் பண்ணியிருக்காங்க. டாஸ் முடிஞ்சிடுச்சு. ஸ்ட்ரைக்கர்ஸ் வெஸ் ஸ்டார்ஸ். எனக்கு bowler நேம் தீனா. தீனா
அவங்க யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் நானும் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் ரிசல்ட்டை பார்த்தீங்க, ஐ மீன் ரிசல்ட்டுன்னு வரல இன்னும், பட் ஆனால் ஸ்கோர் ரன் ரேட்டை பார்த்தீங்கன்னா பால் டு பால் வந்திருக்கு 20-20. குட் bowling. க்ளோஸ் அப்பில் ஃபீல்டரை போட்டு லைக் டாட் பால்ஸ் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. அது அஜய், அடுத்த மேட்ச் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மாட்டியிருக்கு, அடுத்த மேட்ச்சில் தான் சொல்லுவேன். ஸ்டில் கேப்ல அழகா தட்டி விட்டு ஆடிட்டு இருக்காரு. அதை டபுள் அவங்க கன்வெர்ட் பண்ணிருக்காங்க சூப்பரா. ஃபீல்ட்ல மிஸ் ஆயிட்டு இருக்காங்க, ஃபீல்டிங் மிஸ் நடக்குதுங்க. பரவாயில்லைங்க, நல்லா டபுள் சிங்கிளை வந்து டபுள் எடுத்துட்டு தான் இட்ஸ் இருக்காங்க. ஓவர் அண்ட் ஸ்கோர் 43. இந்த 42 ரன்னுக்கு உங்ககிட்ட வந்து ஒன்றும் பத்தல நினைக்கிறேன். பிளேட் கிட்ட 18 போய் balls, coaching எடுத்துங்க. 19 ரன்ஸ். ஸோ நம்ம கல்லி கிரிக்கெட்டிங் லாங்குவேஜில் சொல்லணும்னா 3 ஷாட், 3 ஷாட் அடிச்சா மேட்ச் நம்ம கிட்ட டிரா ஆயிடும், பிளஸ் ஒரு ரன் அடிக்கணும். வா, எனிவேஸ் லைக் இந்த 3 ஓவர்ல இந்த அண்ணா நகர் ஸ்டார்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே பைத்தியங்களாகிறானுங்கப்பா. bowler நேம் தீனா. 18க்கு 18 ஆடணும்பா. சாரி ஃபார் த ராங் இன்ஃபர்மேஷன். இந்த பால்ல டாட் எடுப்பேன் இல்ல விக்கெட்ஸ்க்காக போட போறாரு தீனா. ஃபேசிங் தீபக். ஒரு நல்ல ஷாட். இட்ஸ் a great shot, 6. இப்பதான் சொன்னேன், நம்ம கல்லி கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்ல பார்த்தோம்னா அங்க பாருங்க, ஹிட் தான் வேணும். ஜெய் அங்க அதுல பாருங்க, ஒரு hit அங்க லாங் ரன்ல வந்து எரும மாடு மேயுது, இங்க ஒரு தனியா ஒரு எரும மாடு நண்டு வருது. இன்னும் ஹீட்ஸ்க்கு வந்து 2 ஷாட் தான் ஆடணும். மோரா Let's see. அண்ணா மோர் கேக்குறாங்கண்ணே மனோசிசில இருந்து. சதீஷ் பால் போடும்போது பேசாதீங்க சதீஷ். ஹாப்பி பர்த்டே பா, இங்க வாப்பா. தூக்கி வச்சாருப்பா இங்க ஒரு பால். நல்ல ஷாட்டுங்க. இன்னும் ஒரு ஷாட் தான் ஆடணும். தீபக் இந்த மேட்ச் ஆக்சுவலா இனிஷியலா விக்கெட்ஸ் விழுந்தாலும் தீபக் இந்த மேட்சை நின்று எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஷாட் கிட்ட ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னங்க நின்று இல்லைங்க, அது நின்றுங்க. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? குப்பம் சூர்யா 1 hit away, தீபக் பேட்டிங். ஒரு நல்ல ஷாட், 6 ரன்கள். சிறப்பா முடிச்சிருக்காரு. பெங்களூர் என்று அங்க நிறைய ஊர்ல இருந்து பரவாயில்லைங்க, நல்லா ஆடி கப்பல் முடிச்சு தீபக். கொடுத்துட்டாரு.